பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் குஸ்தி மண்ணில் விஜய்னா அப்படின்னு இன்றைக்கு பாண்டிச்சேரியில் திட்டமிட்டபடி தன்னுடைய பொதுக்கூட்டத்தை தாவேகா சார்பில் விஜய் நடத்தியிருக்கிறார். கரூருக்கு பிறகு வெளியே ஓப்பன் ஏர்ல சம்பவம் பண்ணுவது இதுதான் முதன்முறை அப்படின்னு பாண்டிச்சேரி அரசாங்கமும் பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சது. கியூஆர் கோடு இருக்கிற 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. இந்த ஊர்ல அவ்வளவு இடம்லாம் இல்லை, அதனால இவ்வளவுதான் இடம் இருக்கு, இதுக்கு 5000 பேர் தான் தேரும், வெளி மாநிலத்தில இருந்து யாரும் வரக்கூடாது, தமிழ்நாட்டில இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து வந்து விடக்கூடாதுன்னு உறுதி பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நேற்றைக்கே அந்த மாநிலத்துடைய காவல்துறை அவங்க இது மாதிரி இது புதுசு, அங்கெல்லாம் இந்த மாதிரி கூத்தே அவங்க பயப்படுறாங்க. நீங்க பண்ண அட்டகாசத்துக்கு என்ன பண்ண காத்திருக்கானுங்களோன்னு மாதிரி அவங்க அவங்களுக்குள்ள நிறைய மீட்டிங்லாம் போட்டு இவனுங்க அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தானுங்க. பாருங்க நம்ம வர்றோன்னு எப்படி ஒரு ஸ்டேட்டே அதிர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு காலையில இந்த விவகாரம் நடந்துருச்சு. ஏன்னா ஒரு பொது ஒழுங்கே இருக்காது, கையை பிடிச்சி கடிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கும் போது போலீஸே பயப்படத்தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரி காலையில 7:15 வீட்டுல இருந்து கிளம்பி குறித்த நேரத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டார். இப்ப மட்டும் வர முடியுது இல்ல. அப்போ நீ காலையில கிளம்புனதுல இருந்து இங்க இருக்கேன்னு ரன்னிங் கமெண்ட்ரி மீடியால கொடுக்காத வரைக்கும் எவனும் குறுக்க உன் வண்டி குறுக்க படுக்கிறது கிடையாது. இப்ப மூடிக்கிட்டு கார்ல வர்ற பஸ் நேத்தே நின்றுச்சு, ஸ்பாட்ல நின்றுச்சு, மேடை கூட போடல. வழக்கம் போல பஸ் மேல ஏறி நின்னுதான் நீ பேசுற. அந்த பஸ்ஸை நேத்தே அனுப்பி வச்சுட்டு இன்னைக்கு பொத்து நாப்புல கார்ல வர்ற. காலையில 7:30 கிளம்புனா 10 மணிக்கு ஸ்பாட்ல உன்னால பேச முடியுது. உள்ளூர்ல யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. அப்போ இதெல்லாம் நீ முதல்ல இருந்து பண்ணிருக்கணும். அட தடவை உனக்கு பிரச்சனையாச்சு இல்ல, இவ்வளவு சிக்கலாச்சு இல்ல, உன் வீலுக்குள்ள 2 பேர் பைக்ல உழவு பாக்குறானுங்கல்ல, அதுக்கப்புறமாவது இது செட் ஆகாது. இப்படி நம்ம ரோட்ல ஊர்கோலம் போறதுங்கிறது ஆபத்தானது அப்படின்னு நீ உனக்கு உரைக்கணுமா வேணாமா? அப்ப பாண்டிச்சேரி அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது, அங்க ஏதாவது நடந்தா நம்மள மொத்தமா உரைச்சிருவாங்க, பழி போடுவதும் முடியாது அப்படின்னு நீ கமுக்கமா போய் பாராட்டி வேற பேசிட்டு வர. பாஜக தமிழ்நாடு மாதிரி கிடையாது, இங்க நல்லாட்சி நடக்கிறது, அருமையான ஆட்சி. இவங்களை பார்த்து கத்துக்கணும். யாரு? ரங்கசாமியை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் கத்துக்கணும், குறிப்பா தமிழ்நாடு கத்துக்கணும் அப்படின்னு பேசுறா. வெளியில புசி பேசுற மைக்கெல்லாம் எஸ்பி புடிங்கி போறியா இல்ல வெளுக்கு வாங்க கேட்டதுல இல்லைங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இது தமிழ்நாட்டு போலீஸுக்கு பாடங்கிறேன். அதாவது இவனுங்க தற்குறிக. இன்னைக்கு மேடை ஏறி எப்படி ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் பாண்டிச்சேரி போலீஸுக்கு புகழ் மகுடம் சூட்டுறாங்களோ, இதே வேலையை தான் கரூர்ல சாவ கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசினானுங்க. ஆமா, அவங்க அப்படியே மாத்தி பேசுறதுக்கெல்லாம் எதுக்கும் தயங்கலாம் மாட்டாங்க. இது தமிழ்நாடு போலீஸுக்கு பாடங்கிறேன். இவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு அவங்க காட்டியிருக்காங்க. இவங்க மேல பாரபட்சமே பார்க்க கூடாது, சின்ன பசங்க, நம்ம வீட்டு பசங்க, தற்குறிக, அறிவில்லாம பண்றானுங்க, புதுசு அரசியலுக்கு அதனால ஆர்வத்துல பண்றானுங்க அப்படின்லாம் நினைக்காம பட்டையில வெளுன்னு வெளுத்தாத்தான் இவனுங்க அடங்குவானுங்க. 5000 பேர்னா 5000 பேர் தான்டா, அதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் புசி ஆனந்த் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வெக்கமானமே இல்லாம கேட்டு கிட்ட நின்னுட்டு அந்த எஸ்பியும் நிக்குது, எஸ்பிக்கு பின்னாடி நின்னுட்டு வாங்க வாங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. அது 5000 பேருக்கு தான் கியூஆர் கோடு வர சொல்லணும்னு அந்த அம்மா காவலுக்கு வாசல்ல நிக்குது. ஒரு எஸ்பி நிக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ இந்த வேலையை பண்ணுவேன்னு அம்மா நிக்குது. அது பின்னாடி போய் நின்னுட்டு வாங்க வாங்க நீ வா நான் வான்னு ஒவ்வொருத்தனையும் உள்ள கூப்பிட்டு விடுற. 6-7 பேர் உள்ள வந்தோன்னா அந்த அம்மா பாத்துருச்சு. அதுக்கப்புறம் நீ நின்னு பேசணும்ல, நீ தானே கூப்பிட்டவன், தடிமாடு மாதிரி இருக்கில்ல. கூப்பிட்டு அந்த அம்மா திரும்பி திட்டும் போது 2 பேர்த்த திட்டு வாங்க விட்டுட்டு இவன் பொத்துனாப்புல எஸ்கேப் ஆயிட்டாப்லையா? கையை வச்சு ஒரு பயந்தான். மைக்ல வான்னு கூப்பிட்ட மைக் அப்படியே கொத்தோட புடுங்கிருச்சுங்க. 3 ரூபா அப்படின்னு. இது எவ்வளவு கேவலம். ஒரு அரசியல் கட்சிக்கு நீ பொதுச் செயலாளர், நீ உன்னை ஊரு வேற. அந்த அம்மா தெளிவா சொல்லுது, 40 பேரை கொண்டுட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டா. இது ஏதோ வட மாநிலத்து பொம்பளை. அந்த அம்மா தமிழ்நாட்டுக்கார பெண்ணா இருந்திருந்தா தெளிவா மைக்ல பதிவாயிருக்கும், தமிழ்ல சொல்லியிருக்கும். நம்ம என்ன சொல்லுச்சு? 40 பேரை கொண்டு வந்திருக்கீங்கடா கொலகார பாவிகளா, நீங்க எனக்கு ஆர்டர் போடுறீங்களா?
இங்க எதுக்கு நான் நின்னுட்டு இருக்கேன், எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? நாளைக்கு ஏதாவது ஒரு இளவெழுத்து விட்டாங்கன்னா அந்த அம்மால போய் விசாரணைக்கு நிக்கணும். இவனுங்களே சொல்லுவானுங்க, என்ன சொல்லுவானுங்கன்னா, நாங்க அறிவு கெட்டவனுங்க, எங்க மூஞ்சியை பார்த்தா தெரியலையா, நாங்கெல்லாம் விஜய் ஃபேனு, நாங்க பைத்தியம் மாதிரி அப்படிதான் கேட்போம். கொடுத்த உனக்கு எங்க புத்தி போச்சு? 4 அடிய போட்டு என்ன விரட்டி இருந்தீனா தொடச்சிட்டே வீட்டுக்கு போயிருப்போம்ல. நீ அடிய போடாததுனால தானே நாங்க செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னவனுங்க இவனுங்க. இன்னைக்கு வந்து போலீஸ் சிறப்பா இத்தனை அடியும் வாங்கிட்டு இது போக 2 பக்கமும் இருந்து உள்ள இருந்து எட்டி குதிக்கிறானுங்க. அதாவது உள்ள போறதுக்கும் எட்டி தான் குதிக்கிறானுங்க, உள்ள போனதுக்கு பிறகு அங்கிருந்து வெளியே எட்டி குதிக்கிறானுங்க. இவனுங்களால தவ்வாம இருக்க முடியலன்னு சொல்லி இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, வழக்கமா இந்த ஏறது தவறதையெல்லாம் தடுக்கிற பொறுப்பு புசியானது. இந்த வாட்டி இட்னு வர்றது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு. இந்த தடுக்கிற வேலையை ஆதவர்ஜுனாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆதவர்ஜுனா லாட்டரி கம்பெனியுடைய வாட்ச்மேனுங்களை எல்லாம் இறக்கி சுத்தில் நிப்பாட்டார். அவன் பிவிசி பைப் மாதிரி உன்னை கையில வச்சுட்டு வெளியே எட்டி குதிக்கிறவன் பூத்தாம் பட்டையில எல்லாம் வெளுன்னு வெளுக்கிறார். உங்க விஜய்னு பாட்டு மாஸ் பாட்டு அங்க விஜய்க்கு பாடுது. இவங்க தற்கொலைக்கு தொடையில ஈடு வாங்கிட்டு மறுபடியும் எட்டி உள்ள குதிச்சுக்கானுங்க. இப்படியான கூத்துக்களோடு இந்த நிகழ்ச்சியே நடத்தி முடிச்சிருக்காப்புல. அவர் அதுல பேசுற விஷயம் தான் அதுல டாபிக்கா இன்னைக்கு பெரிய விஷயம். எல்லாரும் டீகோட் பண்ணிட்டாங்க, போர் அடிச்சு போச்சு மக்களுக்கு. அதாவது மேடை ஏற வேண்டியது, இந்த ஊரை பத்தி 2 வார்த்தை. இப்ப பாண்டிச்சேரின்னு வைங்க, பாண்டிச்சேரியின் சிறப்புகளை சொல்லுவோம். ChatGPT தான் இவங்க பாண்டிச்சேரியின் சிறப்புகள் என்ன அப்படின்னு ChatGPTல போட வேண்டியது. அதுல மணக்குள விநாயகர் கோயில் இருக்கு, ஒயின் ஷாப் இருக்குன்னு வரும், அதை மட்டும் எடிட் பண்றாங்க. அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. பாண்டிச்சேரியின் சிறப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து வீக்கெண்ட் ஆனாக குடிப்பதற்காக போவார்கள். அங்குதான் சாராயம் விற்கப்படுகிறது, கள்ளுக்கடையும் இருக்கிறது, கூடுதலாக பிரைவேட் ஒயின் ஷாப்பும் இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லாம அடுத்து என்ன அப்படின்னு பாத்துருக்காங்க. அப்ப மணக்குள விநாயகர் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுறானா, நான் அவங்க அண்ணனை பத்தி பேசுறேன். மணக்குள விநாயகர் அதை பத்தி நமக்கு தெரியாதுன்னா அவன் ஊர்ல இருக்கவனுக்கு தெரியாதா? உனக்கு தான்டா தெரியாது, அந்த ஊர்லயே இருக்கவனுக்கு மணக்குள விநாயகர் தெரியாதா? அதுக்கப்புறம் வில்லியனூர் மாதாவை பேசாமே இருந்திருக்கலாம். அப்படிதான் ஆயிருச்சு. அவங்களே சொல்றானுங்க, நான் கூட பிஜேபிக்கு திட்டுவார்னு பார்த்தேன், இதுக்கு அண்ணன் வீட்டிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் நீ முடிவெடுக்காத. இது போலீஸ் எப்படி செயல்படணும்னு தமிழ்நாடு போலீஸ்க்கு பாடம் எடுக்கிறதுக்காக தான் இந்த செட்டப்பே அண்ணன் பண்ணியிருக்காரு. அதனால இதுல பேச்சு முக்கியம் இல்ல, வீச்ச பாரு அப்படின்னு இவங்க தமிழ்நாடு போலீஸுக்கு பாடம் எடுக்கிறாங்க. ஏதோ புதுச்சேரி போலீஸ் வச்சு இல்ல, இவங்க புதுச்சேரியோட கிரைம் ரேட் தெரியுமா? அங்க கொலை எவ்வளவு விழுந்துட்டு இருக்கு, அது சைஸுக்கு. அந்த ஊர் அந்த மாநிலத்துக்கு யூனியன் டெரிட்டரிக்கு எவ்வளவு அந்த கொலைகள் நடக்குது, கிரைம் ரேட்டு, வெட்டுக்குத்துகள், இது எவ்வளவு ஹையா தமிழ்நாட்டை விட பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட எவ்வளவு அடிப்படையில் அதிகமா இருக்கு தெரியுமா? அதான் ChatGPT போட்டு பாண்டிச்சேரியின் சிறப்புகள் இந்த கோயில்லாம் இருக்கு, இந்த கோயில் சிறப்பெல்லாம் தெரியாதா? இந்த பாண்டிச்சேரியின் சிறப்புல அடுத்து என்ன வரும்? இதுல யாரெல்லாம் பிறந்திருக்காங்க? பாரதியார் இருந்திருக்காரு, பாரதிதாசன் பிறந்திருக்காரு, இது 2 வரி. 3வதாக இந்த ஊரு பாரதியார் இருந்திருக்காருன்னு சொல்லி பிறந்திருக்காருன்னு சொல்லுது. இல்ல அது ஏன்னா நியூஸ் கார்டுல தப்பா இருந்திருக்காரு, அதெல்லாம் கரெக்டா தான். அதுக்கப்புறம் ChatGPTலயே பாண்டிச்சேரியுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் என்னன்னு நான் சும்மா விளையாட்டுக்கு தேடி பார்த்தேன். நிஜமாவே முதல் இதா ரேஷன் கடை இல்லைங்கிறதா வருது. அதாவது ChatGPTயுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கட்டாத வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் அது 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாம் திரட்டி தான் ஒரு தகவல் அது தருது. 2024லேயே மறுபடியும் ரேஷன் கடைகளை கொண்டு வர்ற வேலையை இவங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே சொன்னபடி ரங்கசாமியே பண்ணிட்டாருன்னு வைங்க. இதுவே தெரியாமல் ChatGPTல போட்டா முதலில் வரக்கூடிய பிரச்சனையான அதுக்காவது ஒரு காசு கட்டியாவது வச்சுக்கிறது இல்லையா? இப்ப அவன் இதையெல்லாம் ChatGPTயின் அடிப்படையில பாண்டிச்சேரியின் சிறப்புகள் என்ன, பாண்டிச்சேரியின் முக்கியமான பிரச்சனைகள் என்ன, பாண்டிச்சேரியில் பிறந்த மனிதர்கள் யார், இதெல்லாம் தேடி மொத்தமா 10 நிமிஷம் 11 செகண்ட் பாண்டிச்சேரிக்காரங்க பாண்டிச்சேரியை பத்தி சொல்லி கொடுத்துட்டு வருது. ஒரு பொண்ணு தந்தி டிவில இதுல போட்டானுங்க, 10 நிமிஷம் தான் லேட்டா வந்துட்டேன், அதுக்குள்ள முடிச்சுட்டு போயிட்டாருங்க. பாக்கலையா உங்க சார பாக்கல, அட்லீஸ்ட் அவர் கார்ல ஏதோ நான் பார்க்கணும். அப்படியே அங்க நிக்கிறீங்க, ஒரு இப்படி வருவாருல்ல. ஏமா 1.5 வருஷமா அவனை பாத்துட்டு இருக்க, அவன் 3 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவான்னு உனக்கு தெரியாதா? அப்ப நீ இதுக்கு லேட்டா வரலாமா? ஒரு குக்கி போட்டு நீ லேட்டா வந்தது 10 நிமிஷம் தாங்க லேட்டா வந்த. பஸ் சிட்டாட்டு பறந்துட்டாரு. முதல்வன்ல இருப்பான், பொண்ணு போன் பண்ணி கேட்கும்ல, முதல்வரையா ஆசாசையா குருவி சேர்க்கிறாப்புல வாங்கி ஒரு T50 வாங்கினேங்க.
அம்பிடிச்சுங்களாங்கிற மாதிரி 10 நிமிஷம் லேட்டா வந்தேன், அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான் அப்படின்னு. இந்த 10 நிமிஷத்துக்கு இல்லாத அலப்புறைகளை எல்லாம் கூப்பிட்டு 5000 பேர்ட்ட கூப்பிட்டு அதுல 300 பேரு தொடையிலையும் முட்டிக்கால்லையும் அடி இல்ல வாங்கி இந்த வரலாறு என்னை விடுதலை செய்யும் உரை வந்து இதுல சேகுவேரா பேசுன மாதிரி ஆமா காஸ்ட்ரோ பேசினார் இல்லையா, அது மாதிரி அதை வந்து இவரு வேற வந்து வச்சு பாத்துட்டு இருக்காரு. யாரு? ரங்கசாமி. அவரு எங்க எதையுமே ஆபீஸ்ல இருந்து பாக்குறது இல்ல. புரோட்டா கடை, டீ கடை, கட்டில் கடை, தாபா இங்கெல்லாம் தான் உட்கார்ந்து இதையெல்லாம் அவர் பாக்குறாரு. கீ பட்டன் மட்டும் அவுத்து விட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா அதுல வந்து ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா நமச்சிவாய் வந்து உடனே சொல்லிட்டாரு, பிடிச்சு கடிச்சு வச்சுட்டாரு உள்துறை அமைச்சர். அவர் வந்து இவருக்கு அறிவே இல்லை, 227 ரேஷன் கடைகள் இருக்கு, மாதந்தோறும் 20 கிலோ இலவச அரிசி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், அது தெரியாம வந்து ஒருத்தர் பேசிட்டு போறாருன்னு. இவர் வந்து என்னன்னா, இவர் விஜய் பேச்ச கேட்கிற வீடியோவை வெளியிட்டு கூட்டணிக்கு ஒரு துண்டு போட்டு வைக்கக்கூடிய வேலையை வந்து ஆரம்பிக்கிறார் ரங்கசாமி ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஆளுங்கட்சியை அங்க பாராட்டிட்டு, ஆளுங்கட்சினா அங்க பிஜேபி தானே, பிஜேபி தான், பிஜேபின்னு சொல்லாம பிஜேபி கூட்டணி அரசு அதை பாராட்டிட்டு திமுகவை வந்து நம்பிராதீங்க, திமுக ஏன்டா அவங்க, அதாவது ஏன்டா அதிமுகவை கடிக்க மாட்டேங்கிற, திமுகவையே சுழச்சிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டா, திமுக தான் இங்க ஆளுங்கட்சி, அதை தான் கடிப்பாங்க. சரி, அங்க போனே அங்க திமுக எதிர்கட்சி, அங்க போய் திமுகவை தான் கடிக்கிறேன்னா, அப்போ உனக்கு திமுகவை கடிப்பது பிடித்திருக்கிறது, சுவை பிடித்திருக்கிறதுங்கிற உண்மையை ஒத்துக்க. அணிலுக்கு நட்டு பிடிச்ச மாதிரி உனக்கு திமுக பிடிச்சிருக்கு, அதனால கடிக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்க. அந்த லேடி எஸ்பி அடிச்ச அடிக்கி ஒருத்தன் வந்து ஒரு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் போது ஒரு காவல் அதிகாரி 40 பேர் செத்ததை எப்படி இந்த இடத்துல சுட்டி காட்ட முடியும் அப்படின்னு ஒருத்தன் கிடுக்குப்பிடி கேள்வியா கேட்கிறான். இவனுக்கு என்னன்னா, இதுவரைக்கும் இவர்கள் மூடி மறைக்க பார்த்ததெல்லாம் இதுக்கு திமுக தான் காரணம், நாங்க 41 பேரை கொண்டு விட்டோம், ஆனா அதுக்கு நாங்க காரணம் இல்ல, திமுக காரணம் சொல்றாங்க. பட்டவர்த்தனமாக ஒரு போலீஸ் அதிகாரி பாண்டிச்சேரி, அதுவும் நம்ம ஊர்ல கூட இல்ல, பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் லைவ்ல புஷி ஆனந்தை எதிரில் நிற்க வைத்து 40 பேரை கொண்டுட்டு வந்த கொலகார பாவிகளா நீங்க இங்க வந்து ஆர்டர் போட்டிருக்கீங்களா, எப்படி நிகழ்ச்சி நடத்தணும்னு எனக்கு ஆர்டர் போட்டுறீங்களான்னு கேட்டது இவங்களால ஒட்டுமொத்த நிகழ்ச்சியிலையும் இதுதான் ஹைலைட்டா இன்னைக்கு வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஏன் இன்னொன்னு பாத்தீங்களா, இந்த ஷோ வந்து புஷி மைக்க பறி கொடுத்ததுல ஸ்டீல் பண்ணிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் விஜய் பேசினாப்லையா, விஜய் என்ன பேசுகிறாருன்னா வழக்கம் போல திமுகவை கடிக்கிறேன் அப்படின்னா அதுலயும் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அந்த டெம்ப்ளேட்டை ஈஸியா எல்லாரும் இதுதான் பேச போறான், இந்த ஆளுக்கு வேற என்னையா தெரிய போகுதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஊரை பத்தி 4 நல்ல வார்த்தை, ஊர்ல பிறந்த முக்கியமான ஆட்களை பத்தி ஒரு வரி, அதுக்கப்புறம் திமுகவை கடிப்பதற்கு 5 நிமிஷம், மொத்தமா 10 நிமிஷத்துக்குள்ள தன்னுடைய பேச்சை முடிச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும் வரட்டுமா அப்படின்ட்டு கையை தூக்கி ஒரு கும்பிட போட்டு இறங்கி போயிடுறாப்புல. இந்த உரையில வித்தியாசமா நடந்தது என்னன்னா, நண்பா நண்பிங்கிற கிரிஞ்சதையும் பெருசா பண்ணல, கத்தி பேசுறது அந்த மாடுலேஷன்லாம் வந்துருச்சு. நண்பா நண்பின்னு சொல்ல வழக்கமாக சொல்லக்கூடிய 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி அப்படிங்கறத பாண்டிச்சேரிங்கிறதுனால அதை தவிர்த்து போட்டி கம்மியா இருக்கு, போட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு முடிச்சு விட்டாப்ல. பாலிமர் நியூஸ்காரன் தான். மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவ்வப்போது 2 வீலரில் எங்கேயோ சென்று வரும் என் ஆனந்த், இனிஷியல் ரொம்ப முக்கியம், என்ன காரை விட்டு இறங்குறாப்புல. இறங்கின உடனே நேரா ஒரு ஆக்டிவாவை ஸ்டார்ட் பண்ணி புடிச்சு வச்சுக்கிறானுங்க, அத போய் ஏறி வாங்கிக்கிறாப்ல. டக்குன்னு ஏன் புடிச்சிட்டு நின்னானோ அவனே பின்னாடி ஏறிக்கிறான். எந்த வழியா கார்ல வந்தாலும் அந்த வழியிலேயே வண்டி போகுது. 5 நிமிஷம் ஆக்டிவா இருக்கதா நீ வந்தியா வந்து அடுத்த வாட்டி இதே மாதிரி போறாப்ல. அப்போ வந்து இந்த வண்டியை புடிச்சிட்டு இருக்கவனும் பின்னாடி உட்கார்றவனும் இன்னொரு ஆளா மாறிடுறான். வெவ்வேறு ஆண்களை, அதுவும் 40-50 வயதுக்குட்பட்ட ஆண்களை வண்டியில் பின்னாடி ஏத்தி கொண்டு எங்கேயோ போறாரு, எங்கேயோ வராரு. இது என்னன்னா, அந்த பஸ்ஸுக்கு மேல ஓட்டை இருக்குல்ல, விஜய் எழும்பி வராரு பாத்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ள ஆங்கிள் வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்து போட்டான். உள்ளுக்குள்ள விஜயும் ஆதவும் பேசிக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் புதிய தலைமுறையில வருது. ஆனால் எவ்வளவு ட்ரோன் போட்டாலும் இவங்களை எல்லாம் கூட்டி இட்டுன்னு இருந்தாலும் எங்கேயோ போறானே, எங்க போறான் அப்படிங்கறது இவர்களால கண்டுபிடிக்கவே முடியல. எங்கேயோ போறாப்ல விடுங்கயா, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கலாம், வேற ஏதாவது கூட பழக்கம் இருக்கலாம், எங்கேயோ கூட்டு போறாருன்னா அவங்க 2 பேரும் அடல்ட்ஸ், அவங்க விருப்பப்பட்டு எங்க சொந்த ஊர், தலையிட முடியாது, யாரும் தலையிட முடியாது. அவரு எங்கேயோ முட்டு சந்துக்கு வடசனின்னு ஒரு படம் இருக்கு, அது செகண்ட் ஹாப் சங்கர்னு ஒரு கேரக்டர் வரும், எல்லாரும் உட்காந்து ரஜினி படம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு பையனை கூட்டிட்டு போயிருவாப்ல, எங்க போனா அப்படின்னு ஜெயிலரே கேட்டதில்ல. இப்ப நாம போய் கேட்டு இருக்க முடியுமா, அவங்க எங்கேயோ போறாங்க வர்றாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இவங்க வந்து நியூஸ் எடுத்து போட்டு மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவ்வப்போது எங்கேயோ சென்று வருவான், எங்கதான் சார் போயிட்டு வரீங்க அப்படின்னு ஊடகம் என்கிற அடிப்படையில கேள்வி எழுப்புறாங்க. இதுல உள்ளூர்காரங்க தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்திருந்தவங்கள வந்து பாதி பேர்
பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்து. நீங்க வீடியோ பாத்தீங்களா? விஜய் பேசி முடிச்சோன்னா லைவ் வந்து அப்படியே ட்ரோனை பின்னாடி எடுக்கிறான் புதிய தலைமுறை. நான் ரெக்கார்டு கூட பண்ணி வைக்க சொன்னேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த திடலில் 5000 பேருக்கு அவங்க சீட் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த 5000 பேரை தாண்டி இந்த 5000 பேரே ஃபில் ஆகலைன்னு தான் QR கோடு இல்லாதவர்களையும் உள்ள வாங்கன்னு புஷி கூப்பிட்டு அந்த 5000 பேர்த்த ஃபில் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து கேமரா வெளியே வருது. இந்த திடலுக்கு வெளியே யாருமே கிடையாது. விஜய் பேசுறாருல, அந்த பஸ்ஸுக்கு பின்பக்கம் யாருமே கிடையாது. உள்ள நுழைவதற்கான சாலை இருக்கு பாருங்க, அதுல 10 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இவர்கள் திட்டமிட்டு வேண்டுமென்றே 10 மணி நேரம் 9 மணி நேரம் லேட்டா வருவது, பல மாவட்டங்கள்ல இருந்து ஒரு ஊடகங்கள்ல அத லைவ் ரிலே போட்டு விட்டு லைவா ஓட விட்டு ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணி விஜய் வருவதற்கு இன்னொரு 5 மணி நேரம் ஆகுமாமா, நம்ம இப்ப கிளம்புனா கூட போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு உள்ளூர்ல இருப்பவர்கள் அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் கிளப்பி விட்டுட்டு கூட்டிட்டு வரதாலதான் இந்த கூத்து நடக்குது. பாண்டிச்சேரியில இதற்கு எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காமல் இவன் காலையில வந்த உடனே கூட்டம் உங்களுக்கு தான் ஃபுல் ஆயிருச்சுல, 5000 பேர் தானே கேட்டீங்க, அந்த ஆள் கதவை திறந்து விட்டு 5000 பேர் உழு விட்டான். எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வெயில் ஏறுது, இப்பவே பேசுங்கன்னு குறித்த நேரத்துக்கு முன்னதாகவே பேச்ச ஆரம்பிச்சு முடிச்சுட்டாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டிலையும் செய்யணுங்கிறேன். இவன் வந்து தனியார் திடலில் மட்டும்தான் அனுமதி, எத்தனை பேருக்கு அனுமதின்னு இவனுங்க லெட்டர் கொடுத்து வாங்குறானுங்களோ அத்தனை பேருக்கு மேல் வந்தா அடிச்சு விரட்டுங்க. இது மாதிரியான வேலைகளை இங்கேயும் செஞ்சுட்டா இந்த RSS ஊர்வலத்துக்கு என்ன விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இவங்க பண்ணணும். ஏன்னா விஜய் என்ன பண்ணுவ கடைசியா, மேடை ஏறி என்னை ஒடுக்குது அடுக்குது இல்லைன்னா மட்டும் நல்லதுன்னா சொல்ல போற. நீ வந்து அரசியல் கட்சி எல்லாம் தாண்டி எவ்வளவு வெக்கங்கெட்ட ஆளா மாறிட்டான்னா, பக்கத்து மாநிலத்துல போய் இந்த மாநிலத்துடைய போலீஸ் சரியா செயல்பட மாட்டேங்குது, ஆனா உனக்கு வேலை செய்யறது அதே போலீஸ். நீ ஒரு சிம்பிளான லாஜிக், விஜயகாந்த் பல படங்கள்ல போலீஸா நடிச்சவர். ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஜெயலலிதா காலத்துல டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு மேடையில இருந்து போலீஸை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது மிக மோசமான அணுகுமுறை. என்னன்னா இவங்க தொண்டனுங்க எள்ளு என்னைக்கு காயுது, எலிப்புழுக்க என்ன மயத்துக்கு காயணும். சாயந்தரம் 7 மணிக்கு கூட்டம் நடத்துறாங்கன்னு முந்தின நாள் நைட்ல இருந்து அங்க வேலை பார்ப்பது இந்த அது கடைநிலை போலீஸ்காரங்க. இந்த போலீஸ்காரங்க தங்க பொழப்பு தளப்பெல்லாம் விட்டுட்டு வந்து நாள் முழுக்க தேவடு காத்தி இவங்களுக்கு வேலையும் செஞ்சுட்டு கடைசியில இவனுங்க கிட்ட ஏறு வாங்கிட்டு போகணும்னா இதை தொடர்ச்சியா இது செய்யற. அதுவும் பக்கத்து மாநிலத்துல போய் இவங்களை பார்த்து கத்துக்குங்க அப்படின்னா, நாளைக்கு நீ தமிழ்நாட்டுல கூட்டம் போடும் போது அரசாங்கம் எல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம், இந்த போலீஸ்காரனுக்கு மனநிலை என்னவா இருக்கும்? ஏண்டா உனக்கு வந்து காலையில இருந்து இவனுக்கு பண்ற தற்குறித்தனத்துல எல்லாம் தடுத்து வெயில நின்னு வேலை பார்த்தா நீ வந்து எங்களையே நொட்ட சொல்லுவியான்னு தானே இருக்கும். 3000 போலீஸ் இருக்கக்கூடிய புதுச்சேரி 3000 to 5000 போலீஸ் இருக்கு. 3800 பேர் தான் மொத்த போலீஸ். தமிழ்நாடு 1.5 லட்சம் போலீஸ், 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது அந்த ஊருடைய போலீஸ் என்பது, அந்த போலீஸ்ல 3500 பேர் இருக்காங்கன்னா 3000 பேர் அந்த டவுன் பாண்டிச்சேரிங்கிற டவுனுக்காக தான். மத்த இருக்கிறதுல எல்லாம் பெரிய வேலை இல்லை. அதே ஊர்ல அதே டவுன்ல நீ ஒரு கூட்டம் வைக்கும் போது மொத்த கூட்டத்தை அங்க கொண்டு வந்து நிரப்ப முடியும். தமிழ்நாட்டுடைய பரப்பளவு என்ன, தமிழ்நாட்டுடைய போலீஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு விரவி பரவி கிடக்குது. அதுல நீ ஒரு ஊர்ல போய் ஊருக்கு போடுறேன்னா அக்கம் பக்கத்து 2 மாவட்டத்துல இருக்க போலீஸை இதற்குன்னு ரிசர்வ்ல வச்சிருக்க போலீஸை தான் கொண்டு வந்து போட முடியும். அதெல்லாம் தாண்டி உனக்கு என்ன மயிறு கொடுக்கணும்? நீ யாரு ஃபர்ஸ்ட்? அதாவது தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு. இந்த 2 கட்சிகளும் கூட்டம் போட்டா என்ன ஸ்ட்ரென்த் போடுறாங்களோ, ரொம்ப பதட்டமான கூட்டம், அதாவது பேச்சு கேட்க வர்ற கூட்டமா, போராட்டத்துக்கு கூடுகிற கூட்டமா, ஆர்ப்பாட்டம் மறியலா அல்லது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்புகளோட கனெக்ஷன் இருக்கக்கூடிய கூட்டமானு வகை பிரித்து எத்தனை பேருக்கு ஒரு போலீஸ்ங்கிறது அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. நீ பேச வர்றது இந்தியாவுடைய இறையாண்மையை உடைக்கிற மாதிரிலாம் எதுவும் பேச போறது இல்ல. நீ பேசுறத கேட்டு அருவாளை எடுக்கிறதோ பாம்பு எடுக்கிறதோ எவனும் வரப்போறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சு கேட்க வர கூட்டத்துக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிசிக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கும் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதானே கொடுக்க முடியும். அதுக்கு மேல எனக்கு கொடுக்கணும். ஏன்னா நாங்க பயங்கரமான புளுத்திகன்னா நீ யாரு, உனக்கு எதுக்காக கொடுக்கணும்? உன்னை நீ பாதுகாத்துக்கணும்டா. உன்னை நம்பி உன்னை பார்க்க வர தொண்டை சாகாம போகணுங்கிறதுல உனக்கே அக்கறை இல்லைன்னா. இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. விழுப்புரத்துல ஓடுனது, ஒன்னுடைய தொண்டர்கள்ட்ட இருந்து ஓடுனது, ஒருத்தன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டான். ஏதாவது விஜயுடைய பாதுகாவலர்களே கண் இல்லாம வெறும் கண்ணாடியை போட்டு சும்மா நின்று இருக்காங்க. இவர் வந்து விஜயுடைய ஒரு மாவட்ட செயலாளரா, அவருடைய அவர் இவன் வச்சிருந்தால சீமானு தன்னுடைய அல்லக்கை ஒருத்தனுக்கு துப்பாக்கி மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வரவனுங்கள கன் லைசன்ஸ் வச்சுட்டு கூட பந்தாக்கு எனக்கு பின்னாடி ஒருத்தன் இருப்பான், அவன் இடுப்புல கன் இருக்குங்கிறது இவங்களுக்கு வந்து 1ஆம் நம்பர் பிராடுக பண்ற வேலை. யாருக்கு தேவைப்படும்? கட்ட பஞ்சாயத்து பண்றவன் தன்னை பார்த்தா இன்னொருத்தன் பயப்படணும், நாம தொழில் ரீதியா ஒரு இடத்துக்கு போனோம்னா அவனை பயமுறுத்தணும்னு நினைக்கிறவன் தான் பிஸ்டல்லாம் வச்சுட்டு தெரியும். வேற அரசியல்வாதி எவனாவது பிஸ்டல் வச்சுட்டு சுத்துவானா? இவனுங்க அந்த வேலையை பாக்குறானுங்க. இது காலையில எருமையும் பண்ணியும் வேற வந்துருச்சு. அதுக்கும் திமுக சதி அப்படின்னானுங்க. எருமைக்கு பாஸ் இருக்கு உள்ள விடுங்கன்னு வேற ஒரு குடிமகன் சரக போட்டு வந்து
இப்படி பல கூத்துகளோடு இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை முடிச்சிருக்காங்க. இதுல இருந்து தமிழ்நாடு அரசு இவர்களை வந்து பாடம் கத்துக்கணும். உண்மையாலுமே அவன் சொன்ன மாதிரியே கத்துக்கணும். இவங்க எப்படி ட்ரீட் பண்றதுங்கிறத பாடம் கத்துக்கணும். நாளை சந்தி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்